வணக்கம். பரங்கிப்பட்ட ருஷிகேஷ் பேசுகிறேன். இந்திய பாராளுமன்றத்தில் இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்கி கொடுத்த மாமதி டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார். டிசம்பர் வாக்கில் இழிவுபடுத்தப்பட்டார். அது சம்பந்தமாக மோடி அவர்களோ அவர்களுடைய அமைச்சரவை சகாக்களோ மன்னிப்பு கோராமல் அங்கே எழும்பின பிரச்சனையை அப்படி அமுக்கிற விதமாக பல போராட்டங்களையும் அமுக்கிற விதமாக பாராளுமன்றத்தை இழுத்து மூடிவிட்டாங்க. இது உலகறிந்த விஷயம். இருந்தாலும் அதுக்கு பிறகு பெரிய அளவில் போராட்டங்கள் எதிர்கட்சிகள் நடத்தவில்லைன்னு தான் சொல்லணும். அதனால் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ ஜனவரி இறுதியில் பாராளுமன்றத்தை பட்ஜெட் தாக்கல் செய்து கூட்டுறாங்க. அப்படி கூட்டும்போது மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை கிளப்ப வேண்டும் இந்தியா கூட்டணி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிச்சயமாக மோடி மன்னிப்பு கோரவில்லை என்றால் வெகுஜன மக்களின் நாயகன், எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸோடைய நாயகன், நம்பிக்கை நாயகனான அம்பேத்கர் இழிவுபடுத்திய சம்பந்த விஷயமாக நிச்சயமாக இவரும் பீகார் நிதிஷ்குமாரும் ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்களும் தங்களை ஆதரவை விலகுவதோடு ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் கண்டிப்பாக ஆதரவு விலக்குவார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி விலகிட்டால் மோடி சர்க்கார் பிப்ரவரி மாதத்தில் கவிழ்ந்துவிடும். இந்த நிலை தான் ஏற்படும். மன்னிப்பு கோர மனம் இல்லாதவங்க ஆட்சியில் தொடர வாய்ப்பு இல்லைன்றதை புரிஞ்சுங்க. இதுதான் உண்மை. வெகுஜன மக்களுக்கு விரோதியான ஒரு வேலையை செய்யக்கூடாது யாராக இருந்தாலும். பாராளுமன்றத்தில் அவர் இழிவுபடுத்தி இந்திய பாராளுமன்றத்தில் கருப்பு தினத்தை உருவாக்கிவிட்டார்கள் சிலர். அதை புரிஞ்சுங்க. இது தப்பான விஷயம். இந்த விஷயத்தை நம்ம அனுமதிக்க முடியாது. நிச்சயமாக ஆட்சி கவிழ்ந்து விடும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம்.